Hey. Love you. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் எம்டி விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி டே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ என்னென்னா, ஸோ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு ஒர்க்கு கிளம்பிட்டுருக்கேன். ஸோ நேற்று நைட்டே வந்து எனக்காக சர்ப்ரைஸாக இது வந்து அதாவது நானும் மித்ராவும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டேக்கெலாம் லாஸ்ட்டு நான் போயிட்டு சர்ப்ரைஸ் 3 இயர்ஸ் பேக் இதில் என்னோடய பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறம்போது கிளம்பி போயிட்டு அவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம் தருமபுரி. ஸோ இன்றைக்கி டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். காலைல எழுந்திரிச்சு எனக்காக மேடம் வந்து ஒரு பருப்பு சாதமும் பப்படம் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க. ஹாய் கைஸ், குட் மார்னிங். நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ கிளம்ப போகிறோம். போயிட்டு ஷர்ட்டில் அயர்ன் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்கு தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் சி. இன்றைக்கி நம்ம போயிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இவங்களே கூட்டிகிட்டு போய் இவங்களுக்கு கேக் வாங்க போகிறோம். வேறு வழி இல்லை, இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால வேறு வழி இல்லை. சரி, ஓகே, பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. நைட்டு 12 மணிக்கு எனக்கு தெரியாமல் நைட்லாம் செம்ம டென்ஷன் எனக்கு. நான் 9 மணில தூங்கிட்டேன். நைட்டு 9 மணிக்கு நான் தூங்கிட்டேன். 10:30 மணிக்கு எழுந்திரிச்சு 10:30 மணிக்கு எழுந்திரிச்சு இவங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் செம்ம வேர்வையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏர் கூலர் போட சொன்னேன். ஏர் கூலர் போடுற மேடம் அப்படி இப்படி தள்ளாங்க. எனக்கு டென்ஷன் ஆச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே எழுந்திரிச்சு போய் ஏர் கூலர் போடலான்னு சொல்லிட்டு போட்டாக்கா மேடம் கிச்சனில் நின்று நூடுல்ஸ் கிண்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே சொல்லிட்டு நான் சரி நீ முடிச்சுட்டு வா, அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக்கா, அப்புறம் எனக்கு தூக்கம் போயிடுச்சு. 10:30 மணிக்கு உட்காந்து நான் காய வச்ச துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சேன். தூக்கமே போயிடுச்சு. அப்புறம் பார்த்தாக்கா கரெக்டாக அப்படி இப்படி பார்த்தாக்கா 11:45 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் 11:50 கரெக்டாக கேசரி செஞ்சு அதுக்கு ஒரு சண்டை. ஏன் கேசரி காலைல வாங்கி கொடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏதோ கேசரிலாம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசரிக்கு அந்த ஒரு ரவை எல்லாம் நான் வாங்கிட்டு கேக் செய்கிற வாங்கிட்டு வந்து தானே சொல்ல முடியும். சரி, சும்மா அது ஒரு மெமரபுளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக கேசரி மாதிரி செஞ்சு அது எஸ் கட் பண்ண அது நான் இப்போ ஷார்ட்ஸில் நான் அதை அந்த ஷார்ட்டாக நான் ஆட் பண்ணுறேன். கரெக்டாக எடுக்கல, இருந்தாலும் ஆட் பண்ணுறோம். சரி, ஆட் பண்ணுறோம். ஸோ வெயிட் அண்ட் சி. நாங்கள் இப்போது ஆஃபீஸ் கிளம்ப போகிறோம். இப்போ ஷர்ட் அயர்ன் பண்ணணும். இப்போ அயர்ன் பண்ணிட்டு கிளம்பிட்டு தென் ஈவினிங் நம்ம பார்ப்போம் என்ன. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ my dear, happy birthday to you. Thank you. So guys, நம்ம ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ இது கிளம்ப போகிறேன். அதோட நம்ம ஈவினிங் பார்ப்போம். சரிங்களா? Eight hours later. வாங்க, பர்த்டே பாய். டைம் பார்த்தா பெர்மிஷன் போட்டீங்களா? மணி 7 o'clock ஆக போகுது. பர்மிஷன் கேட்டு இப்போ தான் வந்தேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம அடுத்து சர்ச்சுக்கு போகிறோம். அடுத்த நாள் நம்ம போய் போட்டால் போய் சாப்பிட போகிறோம். 1860 கேக் வெட்டணும். கேக் வெட்டிடலாம். தான் வெட்டணும். வெட்டிட்டு தான் போகணும். எங்கனாலும் வெட்டிட்டு போகணுமா? ஆமாம். இல்லை, முடியாது, இருட்டாயிரும். இங்கே தானே இருக்குது, போய் வெட்டிட்டு உடனே போயிடலாம்.
இல்லை இருட்டாயிரும். நான் அங்கே வரும்போதே ஹோட்டலில் வாங்கிட்டு வந்திருப்பேன். நான் சொல்லிட்டு தானே அனுப்புனேன். வீட்லேயே உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். வீட்டில் இல்லை, போகலாம். ஸ்டே டியூன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ கைஸ் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ போக வேண்டியது தான். இப்போது அதை ஆக்சுவலாக இப்போ எதுக்கு எடுக்கிறேன்னா, சரி நம்ம போயிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வரணுமா, வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெட்டிட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு போகணுமா, போயிட்டு ஹோட்டல் போய்ட்டு வரணுமா. என்ன இப்போ நான் என்ன சொன்னேன், போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்படியே வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு கேக் வெட்டிட்டு தூங்கலான்னா. இப்போ ஆல்ரெடி மணி 7 ஆகுது. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஒன்று இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்லை கேக் வெட்டிட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வேறு. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, மேடம் வந்து மேக்கப் போயிடுவோம். அக்செப்ட் பண்ணிட்டேன் மேடம். அதனால் வந்துட்டு ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டு ரிட்டன் வெட்டிட்டு அதுக்கப்புறமா தான் போனோம். ஸோ இதை வந்து மறுக்க முடியாத ஒரு கட்டாயத்துக்குள்ளே நான் உட்பட்டிருக்கேன். Happy birthday to you. இல்லம்மா ஸ்னோதான். Happy birthday to you. Danima. Happy birthday to you. Thank you. தலையில் ஒரே ஸ்னோ வருது. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு பர்த்டே. Happy birthday. Thank you. Hey. Love you too. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ காலையிலே பிளான் பண்ணி ஒரு சின்ன விலாகாக எடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி குட்டி கிஃப்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு சில குட்டி கிஃப்ட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இருக்காது. இயர்லி எதனா சர்ப்ரைஸோ இல்லை கிஃப்ட்ஸோ வந்து கண்டிப்பாக பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இந்த இயர் வந்து எதுவும் பண்ணல அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபுல்லாக நான் இப்போ அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி நானும் அப்படி தான் சொல்லி கேக் வாங்குறதுக்கே அவங்கள தான் இப்போ வந்து அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு கேக் வாங்கி வீட்டில் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியல, சாரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் அது கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தராங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும், அப்புறம் இதை தொடர்ந்து அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவும், அதாவது என் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவும் நம்ம வந்து இதில் பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க வரல, இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல. 4:30 ஆகுது டைமு. ஸோ வந்ததுக்கப்புறம் எப்படியும் மீண்டும் அகெயின் இன்ட்ரோ எடுப்பாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா காலையிலே இன்ட்ரோ எடுத்தாச்சு. இன்கேஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வந்து நடுவில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக நான் போடுற மாதிரி பார்க்குறேன். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றதுலாம் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஸ்டே டியூன். ஏதோ பெருசாக காத்திருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு வந்து கேசரி வந்து விடு, நான் அப்படியே கண்ணு முடிக்கிறேன். ஐஸ் ஏதோ பெரிய சர்ப்ரைஸாக காத்திருக்கும் போல. ஐயோ, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. இது எப்போ வாங்கினேன்? எப்போ வாங்கினேன்? எப்படி வாங்கினேன் சொல்லு. கைஸ் கிட்ட போய் நின்று எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஷூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூ இல்லை செப்பல் இந்த மாதிரி தான் இருக்கும். வெயிட் அண்ட் சீ. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஷூன்னு நினைக்கிறேன். ஷூ இல்லை சாண்டல், 2 கலர் தான் ஒன்றா இருக்கும். அந்த பாக்ஸ் பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா, என்ன எவ்வளோ வருது, இதில் எப்படி இதெல்லாம் வாங்கினாலே தெரியல. இதில் எவ்வளோ ஒரு காம்பேக்டாக வருது. ஒருவேளை ஊர்லேருந்து வரும்போதே பேக் பண்ணி எடுத்துருக்கியா? இது ஒரு ஷூ சேனல், அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னன்னா சைஸ் கரெக்டாக இருக்கணும் தான். ஆன்லைனில் போட்டீங்களா? நீங்க பாருங்க, அப்புறமா சொல்றேன் எல்லாருக்கும்.
என்ன அவ்வளோ டைம் ஓடிருக்கு? ஃப்ரேம் ஆனால் இது ஷூவா செருப்பா? ஷூ தான், ஸ்போர்ட்ஸ். இது வந்து ஒரு வாக்கிங் ஷூ. ஓகே, நைஸ். வேற அது கீழே வை. இது வந்து ஒரு டிஷர்ட். இது எங்க இருக்கு? தேங்க்யூ. போய் போட்டுருவாங்க. அதே ஷர்ட்ல இருக்கீங்க. போய் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபுல் கை டிஷர்ட். ஒரு ஊதா கலர்ல ஒரு டிஷர்ட். நான் வெயிட் பண்ணுங்க. போய் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கைஸ், எஸ், இதுதான் என்னோட ஒய்ஃப் பண்ணி கொடுத்த ஒரு நியூ டிஷர்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டிஷர்ட் ஒன்று கிடைக்குதுன்னா அது இதுவாக தான் இருக்கும். ஏன்னா சமீப காலத்தில் ஒரு 1 இயராக நான் எதுவும் எடுக்கல. இதுதான் வந்து புது டிஷர்ட். தூரமா போங்க. வீணா, ஹாப்பி பர்த்டே. பேக் நான் ரொம்ப நாளா இந்த பேக்கா? இது நான் என்னோட விஷ்லிஸ்ட்ல ஃப்ளிப்கார்ட்ல போட்டு வச்சுருந்த பேக். இது நான் இது வாங்கவும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு அப்புறம் டிமார்ட் போனேன். டிமார்ட்ல வச்சுட்டு பேக்லாம் வச்சு அதில் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். தேங்க்யூ. ஓகே. பட் ஆனால் எதிர்பார்த்தீங்களா? இந்த பேக் எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்த ஒரு பேக்கு. ஸோ அதனால எனக்கு இது பிடிச்சி சேம் இந்த கலர் தான் நான் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ நைஸ். தேங்க்யூ. வெல்கம். தீனா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பர்ஸ் கரெக்டா? ஆமா, நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. வாலெட் தான், ஆனா நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக எதிர்பார்க்கல. பட் ஆனால் வேலட் நான் வந்து பெரிய லெவலில் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன் நான் ஒரு வாட்டி சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கு கரெக்டா? நான் சொன்னதுதான் அவங்க கிட்ட போகுது. இது வந்து ஓகே ஓகே. நீ எங்க எப்படி ஆர்டர் போட்ட? நைஸ். சும்மா வேற லெவல் இருக்கு. எங்க போட்டோ போட்டு மித்ரா டேனியல். வேற லெவல். சே, எப்படி இருக்கு? பட் ஆனால் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து நான் பத்திரமா என்னோட மெமரபிளாக நான் வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணுறது தான் வாங்குனேன். எப்படி இருக்கு? இல்லை, நல்லா இருக்கு. நைஸ், சூப்பராக இருக்கு. மித்ரா டேனியல். இது வந்து நாங்கள் வந்து இது எப்போ எடுத்த ஃபோட்டோனா மேரேஜ் நாங்கள் இதில் சேலமில் எடுத்த ஃபோட்டோ கரெக்டா? ரிலையன்ஸில் எடுத்த ஃபோட்டோ. நைஸ். காட்டு கிட்ட மூஞ்சே தெரியல, கொஞ்சம் கிட்ட தான் பாருங்க. திஸ் ஒன் வெரி நைஸ், சூப்பர். ஓகே, லவ் யூ. பிடிச்சிருக்கா? வெரி வெரி நைஸ். ரொம்ப பெருசா எதுவும் பண்ண முடியல. பெருசா ஏதாவது பண்ணணும் வருஷம். ஆனால் இந்த டைம் பெருசா தூரம் நம்ம ஃபேஸே தெரியல, எதுவும் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சில பட் ஆனால் இவ்வளோ பண்ணாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. எது வேணாம், நீங்களே எனக்கு ஒரு கிஃப்ட் தான். பா, கொஞ்சம் நக்கிட்டேன். நைஸ். ஸோ கைஸ், நாங்கள் அடுத்தது வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். போய்ட்டு ஹோட்டலில் சாப்பிடுவோம். இதனால தான் நான் வந்து சர்ச்சுக்கு வேணாம், முன்னாடி போயிட்டு போகலாம். சரி, பழைய ட்ரெஸ்ஸில் எப்படின்ட்டு தான் நான் இது பண்ணதுக்கு. நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன், மேக்கப் கலந்துருவோம்ட்டு. அதுக்கு மேக்கப் கலந்துருமா அப்படின்னு சொல்லி அது சரி ஓகே. கைஸ், பை, ஸ்டே டியூன். பாய். Where the neon glows, every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets. ஸோ கைஸ், நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குமரகம்னு சொல்லிட்டு இங்கே பள்ளிக்கண்ணில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ அதான் நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு ஸ்டேடியம். ஸோ கைஸ், நாங்கள் வந்துட்டு அந்த பள்ளிக்கண்ணையில் சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஹோட்டலில் தான் வந்திருக்கோம். அது
பேர் பார்த்திங்கன்னா குமரகம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் அப்படியே உள்ள காமகோட்டி நகர் போகும். அதில் லெஃப்ட் சைடில் ஐசிஐசி பேங்க் இருக்கும். ஐசிஐசியோ இந்தியன் இந்துஸ்தான் பேங்க்கு தான் இருக்கும். அதுக்கு அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த கடை லொக்கேட் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு மட்டன் மசாலா அண்ட் தென் வந்து 2 பரோட்டா. ஸோ இதான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். ரொம்ப வருஷம் அந்த மாதிரி இருக்குல்ல. ஆமாம், கடைசி நாங்கள் எப்போ ஹோட்டலுக்கு போனோம்னா நம்ம இங்கே சென்னைக்கு வந்துட்டு எப்போ போனோம், அரோமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நாங்கள் அந்த ஒரு படத்துக்கு நாங்கள் இங்கே வந்து போனோம். அந்த படத்தோட வீடியோ அதுக்கப்புறம் வரும். ஸோ பார்த்து மகிழுங்கள். ஸோ ஸ்டேடியம் நாங்கள் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ரிவ்யூலாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் நாங்கள் பண்ணால் ஜாலியாக வந்தோம். ஸோ அதுக்கான இதுதான் இது. பார்த்துட்டே இருங்க, வெயிட் பண்ணுங்க. ரைஸ் நம்மளுக்கு வந்துருச்சு, ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா. ஸோ இது ஆக்சுவலாக வந்து நான் வந்து நேற்று நைட்டு தான் ஒரு ரீலில் ஒன்று பார்த்துருந்தேன். சரி பள்ளிக்கடை இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிட்டன் வரும்போது நான் வந்துட்டு சரி பார்க்கலாம். கரெக்டாக எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் முன்னாடியே தான் இருந்தது. கொஞ்சம் கிலோமீட்டர் அப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருந்தது. சரி ஓகே. இந்த மசாலா அந்த இல்லை அந்த அரோமா வந்து பார்த்திங்கன்னா என்னமா ஊற்றுவாங்க. சாரி, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் அது கொடுத்துருவேன். கொஞ்சம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக சியர்ஸ். பரோட்டா நல்லா இருக்கும், ஃப்ரைக்கியாக கிறிஸ்பியாக, அந்த ஒரு மாதிரி சூவியாக இல்லை அது வரைக்கும் இந்த பரோட்டா ஓகே நல்லா சாப்பிட்டாரு. மசாலா ஒரு இல்லை பீசஸும் நல்லா கூட்டாக இருக்குது. மசாலாவும் ரொம்ப டாமினேட்லாம் மாட்டேன், நல்லா சட்டிலாக, நல்லா ஒரு கொஞ்சம் பெப்பரியா, நல்லா ரைட். தென் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், மட்டன் ஃப்ரைட் ரைஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம். ரைஸ் ஆஹா, இதில் போட்டுருக்கு அந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்தாரு. ரைஸ் ஷெட்யூல் நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு நம்ம பக்கத்தில் டிஜிட்டல் கடை உள்ளது, அங்கே போய்ட்டு ஒரு பாதாம் பால் வச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதான் ஷெட்யூல். ஸோ கைஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பாடு, ஃபுட் எந்த அளவுக்கு இருந்தது? சூப்பர், எல்லாமே நல்லா இருந்தது. ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருந்தது, பரோட்டா நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து அத்தட்டிக் பார்த்திங்கன்னா கேரளாவோட ரெஸ்டாரண்ட் தான் இது. ஸோ அந்த மசாலா வெல் குட், பரோட்டா நல்லா இருந்தது, ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருந்தது. ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you another video. Bye. Bye. Thank you.